மாயா, அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே 2 பத்திரம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்னு என்கிட்ட படிக்க கொடுத்துட்டு சைன் போடும்போது இன்னொன்னு மாத்திருக்காங்க. சார், இந்த பத்திரம் எல்லாம் யார் சார் ரெடி பண்ணுவா? அது ஒரு 4 பேர் இருக்காங்கம்மா. சார், அவங்க அட்ரஸ் கொடுக்க முடியுமா? நாங்க ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதான். சரி இருங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். பரவாயில்ல. சீனு, போலாம். சீனு, இந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் போய் பார்த்து விசாரிக்கலாம். அப்படி எழுதினாலும் உண்மையை சொல்லுவாரா? முதல்ல போய் நம்ம விசாரிக்கலாம். சீனு, நீ வண்டி எடு. இவ ஒருத்தி எப்படியாவது கண்டுபிடிச்சிடறா. இவங்க கிட்ட இருந்து புவனேஸ்வரி அந்த வீட்டை வாங்குற வரைக்கும் இவளுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்க கூடாது. பின்னாடியே போவோம். அந்த ஆபீஸ்ல கொடுத்த 2-3 அட்ரஸ்ல கேட்டுட்டோம். யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. இன்னும் இந்த ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப கண்டிப்பா இவர்தான் எழுதி கொடுத்திருக்கணும். வா போய் கேட்கலாம். சார், சார். யார் நீங்க? சார், இங்க முத்துங்கிறது நான் தான். நீங்க? வணக்கம். என் பேர் மாயா. இவர் என் ஹஸ்பண்ட் சீனு. நாங்க இந்த ஊரோட தலைவர் ரகுராம் வீட்டை சேர்ந்தவங்க. என்ன விஷயம்? புவனேஸ்வரிங்கிறவங்களுக்கு நீங்க தானே பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க? ஒரு நாளைக்கு நிறைய பேருக்கு பத்திரம் எழுதி கொடுப்பேங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புவனேஸ்வரி உங்ககிட்ட 2 பத்திரம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு பத்திரம் அவங்க பேர்லயும் இன்னொரு பத்திரம் வைத்தியநாதன்ற பேர்லயும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லையே. சார், உங்க ஆபீஸ்ல தான் சொன்னாங்க புவனேஸ்வரிக்கு நீங்க தான் பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சரிங்க. ஆனா 2 பத்திரம்லாம் நான் யாருக்கும் எழுதி கொடுக்கலைங்க. சார், ப்ளீஸ் சார். அவங்க எங்க வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்காங்க. அதை நீங்க வந்து சொன்னாதான் எங்களால நிரூபிக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. அந்த மாதிரிலாம் நான் யாருக்குமே எழுதி கொடுக்கலைங்க. இங்க பாருங்க, அவங்களுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இல்லனா நாங்க போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். நீங்க எங்க வேணா போங்க. நான் ஒரு டாக்குமெண்ட் தான் எழுதி கொடுத்தேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதுதான் பதிஞ்சிருக்கு. நீங்க என்னமோ சொல்றத பார்த்தா நான் ஏதோ ஃப்ராட் பண்ண மாதிரி சொல்றீங்க. இப்படி தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. இவங்க ஏதோ பேசிக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே. இந்த பாருங்க, நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தால இப்ப எங்க வீடு எங்களை விட்டு போக போகுது. எங்க குடும்பமே ரோட்டுக்கு வந்துடும். ப்ளீஸ், நீங்க எங்க கூட வந்து பஞ்சாயத்துல உண்மையை சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. மரியாதை இங்கிருந்து போங்க. யோ, நீ தான் அந்த புவனேஸ்வரிக்கு எழுதி கொடுத்திருக்க நல்லா தெரியுது. மரியாதையா வந்து உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். சீனு, என்ன ரவுடித்தனம் பண்றியா? மரியாதையா போயிடுங்க, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, நீங்க மோசமான ஆளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கே ஆபத்துல போய் முடியும். அப்பதான் உங்களுக்கு புவனேஸ்வரி யாருன்னு புரியும். வா சீனு. இவன் உண்மையை சொல்லுவான்னு நினைச்சேன். இவனும் போய் சொல்றான். ஓ, அப்போ அவன் உண்மையை சொல்லலையா? மாயா, இவன் இப்படியே விடக்கூடாது. இவனை அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடலாம். அங்க இவன் உண்மையை சொல்லிதானே ஆகணும். நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது சீனு. கண்டிப்பா புவனேஸ்வரி கிட்ட அவன் காசு வாங்கியிருப்பான். அதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது மாயா? வேற ஏதாவது வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். இனிமே இவங்களுக்கு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை உடனே புவனேஸ்வரி கிட்ட சொல்லிடுவோம். அத்தை,
அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. மதியமே நீங்க எதுவுமே சாப்பிடல, காஃபியாவது குடிங்க. அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை. அத்தை 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 எந்திரிங்க அத்தை. அத்தை எங்க எங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்கல. அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? எங்க அத்தை? என்னாச்சு? அம்மா ஐயோ அம்மா அண்ணி என்னாச்சு தெரியல. அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எந்திரிங்கம்மா. அம்மா ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா. அத்தை எந்திரிங்க அத்தை. அம்மா என்னாச்சு? உடனே போய் டாக்டர் கூட்டு வா. சரிம்மா. வா வா. அம்மா நான் கூப்பிடுறது கேக்குதாமா? என்னாச்சு டாக்டர்? இவங்க பிரஷர் அதிகமாகி கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க. இவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப அதிர்ச்சி அதிகமானதுனால பிரஷர் ஷூட் ஆயிருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நார்மல் ஆயிடும். அவங்க இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரி நான் வரேங்க. சரிங்க பாத்துக்கோங்க. டாக்டர் வாங்க. எங்க அத்தை அத்தை என்ன பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, பயப்படாதீங்க. அம்மா கொஞ்ச நேரத்துல இப்படி எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களேம்மா. ரகு அம்மா ஒண்ணு இல்லைங்கம்மா, சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்ப்பா. இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. என் உலகமே இதுதான்ப்பா. இது வீடு இல்லப்பா, நம்ம பரம்பரையா வாழ்ந்த கோயில்பா. இது நம்ம வீடுப்பா. இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் செத்தாலும் அது இந்த வீட்டுல தான். அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. முடியல ஜானகி, வாழ்ந்த வீட்டை விட்டு போறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? தயவு செஞ்சு அந்த வலி எனக்கு கொடுக்காதீங்க. ரகு, நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடாதடா. சரிம்மா சரிம்மா. ஜானகி ஜானகி, அத்தை அவங்கிட்ட சொல்லுமா, நாம வெளியே எங்கேயும் போக வேண்டாம். இது நம்ம வீடு ஜானகி, இதை யாருக்கும் கொடுக்க கூடாது. ஐயோ அத்தை அத்தை அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். கலங்காதீங்க அத்தை. இந்த பாருங்க, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. கண்டிப்பா நாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். பயப்படாதீங்க அத்தை. ஆமா அத்தை, நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நீங்க பயப்படாதீங்க. அண்ணே, என்னால அம்மாவை இப்படி பார்க்க முடியலண்ணே. எல்லாமே நாங்க பண்ண தப்பால தானே. ஆமா, இப்ப இதெல்லாம் பேசுறதால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அண்ணே, அம்மா ரொம்ப பாவம் அண்ணே. இந்த வீட்டை விட்டு போனா அந்த கவலையிலேயே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குண்ணே.
அண்ணே நம்ம இந்த வீட்டை விட்டு போக வேண்டாண்ணே. ஆமாண்ணே, பஞ்சாயத்துல போய் திரும்ப பேசலாண்ணே. நம்ம வீட்டை கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லிடலாண்ணே. சொன்ன வார்த்தைய என்னால மாத்தி பேச முடியாது சிவா. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்டை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா புவனேஸ்வரி கோர்ட்டு கேஸ்னு போவா. நம்ம குடும்பத்துக்கு அந்த அவமானம்லாம் தேவையா? அண்ணே, அப்போ அம்மா தாங்கிக்க மாட்டாங்களே? புரியுது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்லை. விடு, நான் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வரேன். ஏங்க நானு அந்த மாயாவை ஃபாலோ பண்ணிட்டு போனேங்க. அவளும் சீனுவும் சேர்ந்து அந்த பத்திரம் எழுதுற ஆபீஸுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவ தேட ஆரம்பிச்சிட்டான். அங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாளா? ஆமாங்க, யார் எழுதுனாங்கன்னு கேட்டு 4 பேர் அட்ரஸ் வாங்கிட்டு போனாங்க. நானும் பின்னாடியே போனேன். எல்லார் வீட்டுக்கும் போய் விசாரிச்சாங்களா? ஆமாங்க, அதுல முத்துன்னு ஒரு ஆள் தான் உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்தாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்கிட்ட போய் விசாரிச்சாங்க. அவன் ஏதாவது சொன்னானா? இல்ல, அவன் எதுவுமே சொல்லலைங்க. அவன் தனக்கு எதுவுமே தெரியாது, நான் எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. மாயா எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, ஆனா அந்த ஆளு அதுக்கெல்லாம் மசியவே இல்லை. பரவாயில்லம்மா, நம்ம கொடுத்த காசு வேலை பார்க்குது. இதுக்கு மேல மாயாவுக்கு எந்த வழியும் இல்லை. ஆமாங்க, அந்த ரகுராமனோட குடும்பம் மொத்தமும் நாளைக்கு வெளியே வந்துடும். எந்த வீட்டுக்குள்ள நம்ம மருமகளா போறத தடுத்தாங்களோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் முன்னாடியும் போய் கால் மேல கால் போட்டு உட்காரு. அந்த ஜானகி கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன்னு திமிரா சொல்லுவேன். பெரியம்மா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? அத்தைக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு மாயா. என்ன சொல்றீங்க அத்தை? பாட்டுக்கு என்னாச்சு? வீட்டை விட்டு போறத நினைச்சு ரொம்ப கவலையில அப்படியே மயக்கமாயி பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டாங்க. ஐயோ, என்ன பெரியம்மா சொல்றீங்க? அம்மாடி, டாக்டர் இப்பதான் வந்துட்டு போனாங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, பார்த்துட்டு வந்துடுறோம். பாச்சினு. அம்மா, பாட்டி எப்படி இருக்காங்க? இவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தாங்கடா, இப்பதான் தூங்குனாங்க. பாத்துக்கோங்க. மாயா, அந்த பத்திரத்தை பத்தி ஏதோ விசாரிக்க போனியே, என்னாச்சு மாயா? ஏதாவது தெரிஞ்சுதா? பத்திரம் பதிவு பண்ண ஆள விசாரிச்சோம் பெரியம்மா. புவனேஸ்வரி டாக்குமெண்ட்டை மாத்தி வச்சு ஏமாத்திருக்கான்னு நல்லா தெரியுது. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல. நாளைக்கு வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. காலையில அந்த புவனேஸ்வரி வீட்டு சாவியை வாங்குறதுக்கு வந்துருவா. இதுக்கு மேல என்ன பண்றது? சீனு, அம்மாவை நினைச்சாதாண்டா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா வீட்டை விட்டு வர மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்படி அழறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம எதுக்குமா இந்த வீட்டை விட்டு போகணும்? கண்டவங்க சொன்னா நம்ம போயிடணுமா? இது நம்ம வீடு மச்சான். நம்ம போக கூடாது மச்சான். ஆனது ஆகட்டும், நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் இல்லையா? ஏய், நம்மளை ஏமாத்தி இந்த வீட்டை வாங்க பாக்குறாங்கடி. நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்? நாமளும் கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். டேய் சீனு, வா, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நம்மளா அவங்களான்னு பாத்தறலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? கேஸ் போட்டா கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். அது எப்படி மாமா? அவங்க கிட்ட தானே பத்திரம் இருக்கு.
நம்ம பக்கம் அவ்வளோ எதுவும் ஸ்ட்ராங்கா இல்லையே. அதுக்காக நம்ம வீட்டை நாம விட்டு கொடுக்க முடியுமா? மச்சான் சொல்றது கேளுங்க மச்சான், கோர்ட்டுக்கு போய் பாத்தரலாம். மச்சான் என்ன பேசுறீங்க நீங்க? பஞ்சாயத்துல நான் வீட்டை கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். இப்போ பஞ்சாயத்தை மீறி நான் கோர்ட்டுக்கு போனா அது தப்பாயிடும். இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். நியாயம் அநியாயம் எல்லாம் அவனுக்கு தெரியும். உண்மைதான் கடைசியில ஜெயிக்கும். அப்போ திரும்ப அந்த வீடு நம்ம கைக்கு வரும். மாமா, ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்க? வந்து சாப்பிடுங்க. பசிக்கலாமா? சித்தப்பா, நீங்களாவது சொல்லுங்க. எல்லா பிரச்சனைக்கும் நானும் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன். அதனால ஒரு வாய் சாப்பாடு கூட எனக்கு இறங்காது. சீனு, 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 அழாத சீனு, ப்ளீஸ் அழாத. என்னால முடியல மாயா. வீடே எப்படி ஆயிடுச்சு பாரு. என்னாலதான் எல்லாம். சீனு, இல்லடா. என் அவசரத்தாலையும் என் குடியாலையும் தான் எல்லாம். என்ன மட்டும் இல்ல, என் வீட்டையும் அழிச்சிருச்சு. என்னால இப்ப மொத்த குடும்பமும் கஷ்டப்படுறாங்க. ப்ளீஸ் சீனு, அழாத. நீ எதுவும் வேணும்னு பண்ணலையே. நீ எவ்வளவோ சொன்ன மாயா, குடிக்காத குடிக்காதன்னு. ஆனா என் புத்திக்கு ஏறல ஏறல ஏறல. ஐயோ சீனு, வேண்டாம் சீனு, ப்ளீஸ் வேண்டாம். உன்கிட்ட ஈகோ பார்த்து மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் அழிச்சிட்டேன். இப்ப இந்த வீடு போக போகுது. மாமாக்கு இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. உன் பேச்ச நான் கேட்டிருக்கணும் மாயா. நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். சீனு, என்னடா பண்ற? சீனு, சாரி மாயா. பாரு, இது பாரு. அழாதடா. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. உன்னோட வீக்னஸ புவனேஸ்வரி யூஸ் பண்ணிக்கிட்டா. இதுல உன் தப்பு இல்ல சீனு. வீடு போக போதே மாயா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போதே. மாயா, நான் தனா பேசுறேன். சொல்லு தனா. வீட்டு விஷயம் என்ன ஆச்சு? ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? இல்ல தனா, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. மாயா, நாளை காலையில வேற வீட்டு சாவியை அந்த புவனேஸ்வரி கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்கல்ல? ஆமா கதிர், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதை தடுக்க எதுவுமே பண்ண முடியல. என்ன மாயா இது? அப்போ நம்ம வீட்டை அந்த புவனேஸ்வரி எடுத்துப்பாளா? எனக்கும் அதான் பயமா இருக்கு தனா. ஏதாவது பண்ணி தடுக்கணும்னு தான் பாக்குறேன்.
ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் கவலையில தான் இருக்காங்க. யாரும் இன்னும் சாப்பிட கூட இல்ல. பாட்டி பெரியம்மா எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் புவனேஸ்வரி இப்படி பண்ணிட்டா மாயா. அவ நம்ம ஃபேமிலிக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டு இருந்தா. ஆனா சீனுவை வச்சு இப்படி லாக் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சீனு என்ன சொல்றான்? சீனு ரொம்ப பாவம். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வீடே கலை எழுந்து போயிடுச்சு. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போக போறோன்னு எல்லாரும் தூங்காம கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப கோவத்துல இருக்காரா? இல்ல தானா, பெரியப்பா யார் மேலயும் கோவப்படல. வீடு போனாலும் குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருந்தா போதும்னு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா அவர் மனசுல ரொம்ப வருத்தம் இருக்கும். ஏதாச்சும் பண்ணி இதை நிறுத்த முடியாதா? தெரியல கதிர். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். இந்த நேரத்துல எல்லார் கூடயும் இருக்க முடியலன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு மாயா. நீ வருத்தப்படாத தானா, என்னைக்கும் நியாயம் தோக்காது. ரகுராம், 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 வெளியே வா. ரகுராம், வணக்கம் ஐயா. நேத்து பஞ்சாயத்துல சொன்னது மறந்து போச்சா? 10 மணிக்குள்ள உன் வீட்டு சாவி என் கைக்கு வரணும்னு சொன்னேன். இன்னும் காலி பண்ணாம உள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் போய் எடுத்துட்டு வாங்க. ம்.